வணக்கம் மக்களே, இட்ஸ் மீ ஒன்ஸ் அகெயின். இன்னைக்கு என்ன விலாகுனா, நம்ம க்ரீக் ஹார்பர்னு சொல்லிட்டு இடம் இருக்கான். அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பீச்சு, சன்ரைஸு கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்லி கேள்விப்பட்டேன். ஸோ நம்ம க்ரீக் ஹார்பர் போயிட்டு தென் எங்கே போகிறோன்னா, ஐயோ தென் இடமே அல்செஃப்னு சொல்லிட்டு என்ன இடம் இருக்கான். ஒரு ரிவர் மாதிரி போகும், அங்கே போட்டிங் இருக்கும், தென் ஹோட்டலு, வியூ நல்லாயிருக்கும்னு சொல்கிறாங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கு. தென்ன சொல்லிட்டு இருந்தேன், அல்செஃபு. தென் திருப்பி நம்ம இன்றைக்கி புர்ஜ் கலிஃபா பார்க்க போகிறோம். புர்ஜ் கலிஃபா போகணுன்னா ஒரு மெட்ரோ ஸ்டாப் இருக்கான். அந்த மெட்ரோ ஸ்டாப்லேருந்து இறங்கினோடனே ஒரு எமிரேட்ஸ் மாலோ ஏதோ மால் இருக்குன்னு சொன்னாங்க. துபாய் மால் இருக்குமா. துபாய் மாலை பார்த்துட்டு புர்ஜ் கலிஃபாவில் போய் ஃபோட்டோ எடுத்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக போனோம். ஸ்ட்ரெயிட்டாக அடுத்து எங்கே பண்ணுறோன்னா, சரி ஓகே, நான் அடுத்தடுத்து ஒன்று ஒன்றா காட்டுறேன். ஓகே பாய். இப்போ என்ன ஆச்சுன்னா, நாங்கள் ரோடை ஷார்ட்கட் எடுக்கிறோன்னு சொல்லிட்டு மெயின் ரோட்டில் நுழைஞ்சி ஏறி குதிச்சு வந்துக்கிட்டு இருந்தோம். அதை வீட்டில் போட எடுக்க டைம் இல்லை. இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னா, இப்போ நம்ம புர்ஜ்மன் ஸ்டாப் போனோம். புர்ஜ்மன் ஸ்டாப் போய் அங்கேருந்து நம்ம க்ரீன் லைனுக்கு மாறி அங்கேருந்து வேறு மெட்ரோ பிடிச்சி க்ரீக் ஹார்பருக்கு போனோம். அந்த வீடியோ காட்டுறேன். பாய். தென் அங்கேருந்து என்னென்னா, க்ரீக் ஹார்பர்லேருந்து இறங்கி அங்கேருந்து போட்டிங் பண்ண போகிறோம். போட்டிங் ஜஸ்ட் 20 ரூபான்னு சொல்லியிருந்தாங்க, ஒரு திரம்ஸ் தான் ஆகுமா. அங்கே போய்ட்டு நான் காட்டுறேன். பாய். நம்ம எங்கே போகிறோன்னா, இப்போ புர்ஜ்மனில் இருக்கோம். புர்ஜ்மன்லேருந்து நான் க்ரீக் பாயிண்ட் போயிட்டு அங்கேருந்து நான் சொல்கிறேன். பாய். நான் புர்ஜ்மனில், நம்ம இப்போ புர்ஜ்மன் ஸ்டாப்பில் இருக்கோம். புர்ஜ்மன் ஸ்டாப்புக்கு அப்புறமா நம்ம க்ரீக்குக்கு போயிட்டு அங்கே அடுத்து வந்து பக்கத்தில் ஒரு திரம்ஸ் போட்டு சொன்னேன்ல, அங்கே ஒரு திரம்ஸ் தானே போட்டிங் பண்ணுறதுக்கு. அங்கேருந்து ஒரு 10 minutes ட்ராவல் பண்ணி நம்ம பீச்சுக்கு போயிடுவோம். பீச்சுக்கு போனதுக்கப்புறமா அங்கேருந்து ஹார்பர் காட்டுறேன். சொல்லலாம் நினச்சோம்னா, இங்கே ஒரு பில்டிங் பார்க்குறீங்களா. ஸோ அந்த பில்டிங் வந்து ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணுற, அதாவது க்ரீக்குனா ஷிப் யூஸ் பண்ணுவாங்களா, இந்த ஷிப்ஸுக்கெல்லாம் டிக்கெட் போடுற இடம் வந்து இந்த இடம். உங்களுக்கு ஷிப் தெரியும், அந்த சும்மா அந்த சின்ன சின்ன போட்லாம் இருக்கும்ல, அந்த 1 திரம்ஸ் 2 திரம்ஸ் போட்லாம் இங்கே அவைலபிளாக இருக்கும். அந்த போட்டுக்கு டிக்கெட் எடுக்கணும்னா நம்ம இங்கே தான் வந்தாகணும். அந்த ஸ்டேஷனு, இந்த ஸ்டேஷனில் வந்து நான் ஏதோ நினச்சேன் ஹோட்டல் நினச்சேன். பார்த்தா டிக்கெட் எடுக்கிறதே ஒரு ஸ்டேஷன் இது. நம்ம க்ரீக் ஹார்பர் ஸ்டேஷன் வந்துட்டோம். டிக்கெட் பார்த்தீங்கன்னா இவ்வளோ டிக்கெட்டு, ஆனால் 40 ரூபா தான் போட்டிருக்கு. 40 ரூபாய்க்கு இந்த டிக்கெட் 2 டிக்கெட் போட்டு வாங்கியிருக்கோம். ஒரு 5 minutes ஆகும் சொல்லியிருக்காங்க. போட்லாம் ஏற்றிட்டு இருக்காங்க. அது ஃபில் ஆகிட்டு அது ரிட்டர்ன் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம போக முடியும். அது வரைக்கும் ஒரு 5 minutes ஆகும். நாங்கள் போயிட்டு ஒரு வீடியோ பாய். என்னென்னா அதை கூப்பிட்டாங்க, 9 levels போயிட்டு இருக்கோம். அங்கே நாங்கள் போயிட்டு போட்டில் ஏற போகிறோம். சும்மா சின்ன போட்டாக தான் இருக்குது, நான் அப்படியே காட்டுறேன். அன்ஃபார்ச்சுனேட்லி போட்டை ஃபுல்லாக எடுத்தோம். அடுத்த போட்டுக்கு தான் நாங்கள் போனோம். அடுத்த போட் வெயிட் வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அடுத்த ஏறிட்டு நான் சொல்கிறேன். நம்ம போட் வந்துருச்சு. நம்ம போட்டில் ஏறி நம்ம போகிறத காட்டுறேன். இந்த ஆட்டம் ஆடுது போட்டு.
சரி நான் போட்டில் ஏறி உட்காந்துட்டு அவங்கள போட் வியூ காட்டுறேன். போட் வியூ வந்து விட்டோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதான் நம்ம போட்டில் உட்காந்தாச்சு. ஜம்முன்னு வியூ, சரியான வியூ. அப்படியே பார்த்தீங்கன்னா எம்ஆர் எல்லாம் தெரியுது. இங்கே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அப்படி யாட்டு, ப்ரைவேட் யாட்டு, ஷிப்ஸு. ஸ்டாப் வந்துச்சு. ஒன்ஸ் சும்மா சுற்றி பார்த்து கொண்டு போயிட்டு நம்ம கிரீக் ஹார்பர் வந்துட்டோம். வந்துட்டு இங்கே ஃபுல்லாமே ஒரே டூரிஸ்ட் ஸ்பாட்னு நினைக்கிறேன். ஃபோட்டோ எடுத்து செம்மையாக ஃபோட்டோ எடுத்துருக்கோம். அந்த ஃபோட்டோ நான் கிளிப்பில் ஆட் பண்ணுறேன். அப்புறமா பார்த்தீங்கன்னா கிரீக் ஹார்பர்ன்றது ஹார்பர் தான் போல் இருக்குது. ஃபுல்லாக ப்ரைவேட் யாட்டு அப்படி தான் இருக்குது. தென் சொல்லிக்கிற அளவு என்னன்னு தெரியல. ஆனால் காசு தான் நல்லா வாழலாம். ஆனால் ஃபுல்லாக ஹோட்டல்ஸ் தான். சாப்பாடு சாப்பிட்டுட்டு சும்மா ரோம் பண்ணுறதுக்கு இதுதான் என்னன்னே தெரில. ஆனால் பார்க்க செம்மையாக இருக்குது. ஒரு பாலும் ஒரு ஒயிட் கலர் தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு ரவுண்ட் பால்ஸ் வந்து க்ளீனாக போட்டுருக்காங்க. அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அப்படி இங்கே பேக் வியூ பார்த்தீங்கன்னா இதெல்லாமே அங்கே ஒரு சின்ன பிள்ளைங்க கிண்டர் கார்டன் நினைக்கிறேன். சும்மா அங்கே ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் செக்யூரிட்டி இருக்காப்புல, செக்யூரிட்டி பாருங்கள். நான் உள்ளெல்லாம் போயிட்டு இதை வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜு இதான் நம்ம என்ட்ரி ஆகிற ஸ்டெப்ஸ் போட்டிருக்காங்க. நான் வந்து உள்ளே நம்ம போகல. இது ஒரு சர்க்கிள் மாதிரி இருக்கும். ஹார்பர்னு சொல்கிறாங்க, பட் சர்க்கிள் மாதிரி இருக்கும். ஒரு ஏரியா மாதிரி வச்சுக்கோங்களேன். இது வந்து உருவாக்கப்பட்ட இது ஹார்பர் மாதிரி. தென் பார்த்தீங்கன்னா அங்கே ஃபுல்லாக எனக்கு குறுன்னு பார்க்குறாங்க. டிஃப்ரெண்ட்டாக வினோதமாக பார்க்குறாங்க என்னைய. போயிட்டுருங்க. ஆக்சுவலி இப்போ என்னென்னா நம்ம கிரீக் ஹார்பரில் அங்கெல்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வர வழியில் பார்த்தா ஒரு பிரிட்ஜ் மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் பார்க்க நல்லா இருந்துச்சு, டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஒரு ரவுண்டாக இன்னும் பண்ணி வச்சுருந்தாங்க. கண்ட்ராவியாக இல்லாமல் ஓகே நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம். அதுக்கு போகிற பாதை வந்து இந்த பாதை தான். ஒரு மாதிரி நெரிசலாக இப்படி போகுது. இதில் போய் நம்ம அப்படியே அங்கே போகிற மாதிரி இதை கட்டி வச்சுருக்காங்க. எதுக்குன்னே தெரியல. அப்படி நான் சுற்றி காட்டுறேன். வியூ பாருங்கள்.
பார்க்க நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. இங்கே மரம் செடியெலாம் வச்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே வரேன் பாருங்கள். வணக்கம் மக்களை, இட்ஸ் மீ ஒன்ஸ் அகெயின். இப்போ என்னன்னா, இது வந்து க்ரீக் ஹார்பர் ஸ்டாப்பு. அப்படியே போனீங்கன்னா அதோ தெரிகிறது அல்லவா, இங்கே ஒரு போட்டு தெரிகிறதா, அந்த போட்டு ஸ்டாப்பு தான் இது. என்னமோ இல்லை, அல் டஃப்னு சொல்லிட்டு ஏதோ போட்டிருந்தாங்க. அந்த ஸ்டாப்லேருந்து ஸ்டாப் வரைக்கும் தான் இது மெட்ரோன்றேன் போட்டிங்கு. இப்போ இங்கேருந்து பக்கத்தில் அங்கே ஒரு இது ஏரியா இருக்குது. அதுக்கு பேர் என்னன்னா ஃபெஸ்டிவல் சிட்டின்னு சொல்கிறாங்க. ஃபெஸ்டிவல் சிட்டிக்கு போனோம்னா நம்ம இங்கே கவர் பண்ணது முடிச்சு நம்ம அங்கேயும் டைம் இருந்துச்சுன்னா போவோம். அன்டில் see you, bye bye. இங்கே பார்த்தீங்கன்னா வியூ பாருங்கள், நல்லாயிருக்கும். ஒன்றும் இல்லை, கீழே இருந்து மேலே வந்திருக்கோம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. காற்று ரொம்ப அடிக்குது, கேட்குதான்னு தெரியல. அப்படி இப்படி பார்த்தீங்கன்னா தெரியும், அங்கே தான் எங்களோட ரூமும் இருக்குது. அப்படிங்கிட்டு பார்த்தீங்கன்னா அங்கே நம்ம அடுத்து போகணும். அந்த ஸ்டாப் தான் நம்ம போக வேண்டிய ஸ்டாப்பு. அடுத்து க்ரீக் ஹார்பர். க்ரீக் ஹார்பர் தான் வந்து அல் ஜடாஃபில் போட்டிருந்தாங்க. அங்கே இந்த பில்டிங் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருந்துச்சு. அது இப்போ கட்டின பில்டிங்கு, அது அவதார் தீமில் கட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு. இது ஃபுல்லாமே ஹோட்டல்ஸு. ஆக்சுவலாக ஏன் இது ஹார்பர்னு வச்சுருக்காங்கன்னா, அங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்டு இம்போர்ட்டு பண்ணுற ஃபுல்லாமே அங்கே நடக்கும், தெரியுதா, அங்கே நடக்கும். அதனால அது க்ரீக் ஹார்பர். அதை அப்படியே அதை உருவாக்கி இது ஒரு ஐலாண்ட் மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. பார்க்க நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நல்லாயிருக்கு. டூரிஸ்ட் ஸ்பாட் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கு. இட்ஸ் மை why we are here is because we need to get in there. There is one photo shoot spot. We need to get in there. Oh, here they can use Ajit bro, here is they got the bridge. Oh my god, it's a bridge. It's a bridge guys, it's a bridge for connecting two area. Hello, it's me once again. நீங்கள் பார்த்துருப்பீங்க, இது ஒரு பிரிட்ஜு, ஜஸ்ட்டு பிரிட்ஜு தான். இந்த பிரிட்ஜு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தனால இப்போ ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகலாமேன்னு சொல்லிட்டு இந்த பிரிட்ஜு கொஞ்சம் இருந்தோம். வந்த வழியிலலாம் தான் பார்த்தோம். ஃபுல்லாக அப்படியே பார்த்தீங்கன்னா செட்டப்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. இதெல்லாம் பிளான்டிங் பண்ணி ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. நான் பிரிட்ஜில் ஏறிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அந்த ஃபோட்டோ நான் அப்லோட் பண்ணுறேன். நம்ம இங்கேருந்து க்ரீக்லேருந்து அடுத்த எங்கேயாச்சும் போகிறோம் அப்படின்னா கூட நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். அன்டில் ஸ்டே டியூன், பாய் பாய். இப்போ என்னன்னா, க்ரீக் ஹார்பர் அத்துடன் முடிவடைகிறது. நம்ம இப்போ க்ரீக் ஹார்பர் விட்டு நம்ம வேறு கோல்ட்ஸோவு இல்லை அல்கர்மா இல்லை அல்ட்ரிகா எங்கேயாச்சும் போகலான்னு பிளான் போட்டுட்ருக்கோம். அங்கே போயிட்டு ஏதாச்சும் இருக்கான்னு பார்ப்போம், ஃபோட்டோ எடுப்போம். ஃபோட்டோ எடுத்துகிட்டு அவ்வளோதான், முடிச்சுட்டு கிளம்ப வேண்டியது. என்னாச்சு அங்கே பார்த்தீங்களா, க்ரீக் கார்டனில் இருக்கும். கார்டனில் பார்த்தீங்கன்னா இது வந்து வாட்டர் டான்ஸ் நடக்கும். இங்கே இது பப்ளிக் பார்க்கு தான். பப்ளிக் பார்க்கில் வந்து எல்லாருமே அவங்கவுங்க மோஸ்ட்லி இந்த குழந்தைங்களை கூப்பிட்டு வந்துட்டு வாக்கிங் போகிறது, டாக்ஸில் வாக்கிங் போகிறது ரொம்ப நீட்டாக ஃபைனாக இருக்குது. நீங்கள் பார்த்தாங்கன்னா தெரியும். ஓரளவுக்கு ஓகே, நைஸாக இருந்துச்சு. ஓகே, நான் அடுத்து நம்ம ஃபஸ்ட்டு இப்போ எங்கே போகிறோம்னா, நம்ம க்ரீக் ஹார்பர் வியூ முடிஞ்சிருச்சு. தென் நம்ம எங்கே போகிறோம்னா
வெளியே போகிறோம். இப்படி போவோம், இப்படி போகலாம் ப்ரோ. வணக்கம், இட்ஸ் மீ ஒன்ஸ் அகெயின். இப்போ என்னென்னா, இப்போ நம்ம க்ரீக்கை விட்டு வெளியே போகிறோம். இப்போ எங்கே போகலாம்னா, மேபி கோல்ஸை இருக்கலாம், இல்லை ரூமுக்கு போயிட்டு அங்கேருந்து மேபி புர்ஜ் கலிஃபா போகலாம். பிளான் எப்படினாலும் மாறும், எந்த நேரத்துலையும் என்னன்னு தெரியலை. நான் ஒன்று ஒன்றா காட்டுறேன், போகிற மூடை பொறுத்து டக்குன்னு சேஞ்ச் பண்ணி எங்கேயாச்சும் போவோம். ஸோ அடுத்து நான் எங்கே போகிறேன்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் ஷோ பண்ணுறேன். அடுத்து கண்டினியூ ஆகும். இல்லை அத்துடன் இந்த வீடியோ இன்றைக்கே முடிஞ்சிருக்கும். அடுத்த வீக் அடுத்த லீவ் வரும்போது அடுத்த வீடியோ. அன்டில் ஸ்டே டியூன், பாய். இங்கே ஒரு லிஃப்ட் இருந்துச்சு, கீழே வந்து ஃபுல்லாக பார்க்கிங்கு. ஆக்சுவலாக கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து வண்டி போகிறதுக்கு, ஆனால் கீழே ஃபுல்லாக பில்டிங், ஹோட்டல்ஸு, பார்க்கிங்ஸ் இருக்கும். அப்புறம் நான் இங்கேருந்து அங்கே ஒரு லிஃப்ட் தெரியுதா, அப்படி அங்கே வந்துட்டேன். சரி, அங்கே இருந்து அப்படி இங்கே வந்துட்டேன். இங்கேருந்து நம்ம எப்படி கீழே போனோம்னா, ஹலோ ஒன்சிங் இட்ஸ் மீ. ஆனால் வீடியோ இத்தனை முடிவடைகிறது. அதாவது க்ரீக் ஹார்பரில் இந்த 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 சிச்சுவேஷன், இந்த சினாரியோ, இன்சிடென்ட், சர்க்கம்ஃபரன்ஸ் எல்லாம் முடிவடைகிறது. நாங்கள் அடுத்த வீடியோவில் நான் வேறு எங்கேயாச்சும் இந்த ஹோல் டே வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன். எங்கெங்கே போகிறேன், இப்படி போகலாம் ப்ரோ. இந்த இருக்குது விட்டுறேன். இந்த ஹோல் டே எடுக்கிற வீடியோ ஃபுல்லாக எடுத்து நான் போடுறேன். எடுத்து ஒன்றா மெர்ஜ் பண்ணி நான் இந்த ஒரு ஒன் டே வீடியோவை போடுறேன். என்ஜாய் பண்ணி பாருங்கள். இது ஃபுல்லாக அவ்வளோதான். க்ரீக் ஹார்பர் வீடியோ க்ளோஸ்டு. பாய். ஐயோ முன்னாடி இருக்க என்ன போகல ப்ரோ. போங்க ப்ரோ, இது கார்டன் கிட்ஸ் ப்ளே பண்ணிட்டு உட்காரலாம். அத்துடன் மக்களை க்ரீக் ஹார்பர் பயணம் முடிவடைகிறது. இங்கிட்டு பார்க்கலாம். க்ரீக் ஹார்பர் பயணம் முடிவடைகிறது. நெக்ஸ்ட்டு நம்ம வீட்டில் சாப்பிட்டுட்டு அடுத்து நம்ம திருப்பி வெளியே இது செலவு மொத்தமே 40 ரூபா தான் நினைக்கிறேன். 20 ரூபா ஆச்சு. சரி, ஃபுல்லாக போட்டுங்க கூட செலவாயிருக்கு. செலவு கிடையாது. தென் மெட்ரோ போவோம். அங்கே போயிட்டு போயிட்டு அங்கே பூஜ் பண்ணிக்கலாம் போவோம். நெக்ஸ்ட் போயிட்டு சொல்கிறேன், காட்டு வைக்கிறது. Hi everyone, today it's Wayne. I want to try a new video. Here you could see the buildings, high buildings there. There's the MR company there. And here's the bowling squad. Every coach was with the dockyard. There, they have gone there. Just here's a friend with me. Beach like out there, I get to see the view on there. And water, everything.
nothing to say.